ஒரு புரோட்டான் இருந்தால் அது ஹைட்ரஜன், 2 புரோட்டான் இருந்தால் அது ஹீலியம், 3 புரோட்டான் இருந்தால் லித்தியம், 4 புரோட்டான் இருந்தால் பெர்லியம். ஸோ பேசிக்காக ஒரு ஆட்டம் எது டிஃபைன் பண்ணுது, அது சென்டரில் இருக்க புரோட்டான்ஸோட குவான்டிட்டியை வச்சு தான். எலக்ட்ரான்ஸோட குவான்டிட்டி கிடையாது, நியூட்ரான்ஸோட குவான்டிட்டி கிடையாது, வெறும் புரோட்டான்ஸோட குவான்டிட்டி தான். அப்போ இந்த நியூட்ரானுக்கு வேலை என்ன? அதுவுமே சென்டரில் தான் இருக்கு. அது என்ன பண்ணுது? பேசிக்கா 2 புரோட்டான்றது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். ஓகேங்களா? இந்த பாசிட்டிவ் எப்பவுமே வந்து ரிப்பல் பண்ணும். எப்படி வந்து மேக்னெட்ல பாசிட்டிவ் சைடு வந்து ஒட்டாம ரிப்பல் பண்ணி விலகி போகுமோ, அதே மாதிரி இந்த 2 புரோட்டான் இருக்குல்ல, இந்த 2 புரோட்டானுமே வந்து உடச்சிக்கிட்டு வெளியே போக ட்ரை பண்ணும். அப்போ இந்த ஆட்டம் வந்து ஸ்டெபிளா இருக்காது. இந்த சமயத்துல தான் இந்த நியூட்ரல் பார்ட்டிகல் உள்ள வைப்பாங்க. ஸோ அதனால வந்து 2 புரோட்டான் வந்து 2 நியூட்ரான் கூட ஒட்டிக்கிட்டு ஒன்னா ஸ்டெபிளா இருக்கும். இதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மேக்னெட் வச்சு பண்ணி காட்டுறேனே. இப்போ இது வந்து ஒரு மேக்னெட்டுங்க. ஓகேங்களா? இது ஒரு மேக்னெட், இது ஒரு மேக்னெட். இப்போ இந்த 2 மேக்னெட்டும் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சைடை வச்சோன்னா ஒட்டிக்கும். ஆனால் அதுவே ஆப்போசிட் சைடை வச்சு அதை ஒட்ட ட்ரை பண்ணால் ஒட்டாது. ஓகேங்களா? ரிப்பல் ஆகும். பறந்துச்சு. இது ஒட்டாமல் இருக்கிற 2 எண்டை கூட நடுவில் ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணி நம்ம ஒட்ட வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெட்டல் பீஸை நான் இப்போ இங்கே ஒட்டிடுறேன். அப்புறம் இது கூட ரிப்பல் ஆகிற இந்த எண்டை இப்போ நான் ஒட்ட ட்ரை பண்ணால் ஒட்டிக்கும். ஓகேங்களா? ஏன்னா இந்த 2 மேக்னெட் நடுவில் ஒட்டுறதுக்கு ஒரு காமனான ஒரு பொருள் இருக்கு. அதனால அதை தான் வந்து இந்த ஆட்டம்ல இருக்க நியூட்ரான் பண்ணுது. இங்க 100க்கு மேலலாம் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல வந்து எத்தனை புரோட்டான் இருக்கோ அதை விட அதிகமான நியூட்ரான் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, புரோட்டான்ஸ் அதிகமாக ஆக அதோடைய பாசிட்டிவ் சார்ஜ் ரிப்பல் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் அதிகமாயிட்டே இருக்கும். அதனால நம்மளுக்கு ஒரு புரோட்டானுக்கு 2 நியூட்ரான் இல்ல 1.5 நியூட்ரான் தேவைப்படும் அதை ஒட்ட வைக்கிறதுக்கு. ஸோ இதுதாங்க பீரியட் டேபிள் இருக்க இந்த புரோட்டான் நியூட்ரான் பத்தின ஒரு பேசிக். அண்ட் இதோட நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம ENS சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஒரு பீரியட் டேபிளோட சார்ட் நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன், இங்கே இருக்கும் கரெக்டாக வீடியோவில். அது வேணா பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.